வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் எந்நாடு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பேசிக் எக்ஸல் அதில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்தபடியாக டேட்டா பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டேட்டா பாரை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்க்கு தான் அது யூஸ் ஆகும். நம்ம இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார் யூஸ் பண்ணும்போது கிரேடியன்ட் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபில்லுன்னு ஒன்று இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? பாருங்க, கிரேடியன்ட் ஃபில் அப்படிங்கிறது டார்க் கலர்ல இருந்து ஷேடியா மாறும். இதுலேயே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ளூ, நம்ம அடுத்தது கலரும் மாற்றிக்கலாம். இந்த எது ஆப்ஷன் உங்களுக்கு லைக்லியாக இருக்கோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ சாலிட் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஓகே. அது கலர் ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஹையாக இருக்கிறது வந்து 100க்கு க்ரீனாக இருக்குது, மேலே வர வர அது ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் வேணால் இந்த டேட்டா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ மழையோட அளவு வந்து அதிகமாக இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குலாம் நம்ம மேப்பில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதில் கலர் கோடிங் இருக்கும். அந்த கலர் கோடிங் இந்த டேட்டாவை பொறுத்து தான் மாறும். சரிங்களா? ஓகே. நம்ம அடுத்தது வந்து இந்த ஐகான் செட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஐகான் செட்ஸில் வந்து ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அதில் ஒரு பேட்டர்னை அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாம் அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இது செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது லோயர் வேல்யூ அப்படின்னு காட்டுறதுக்காக இட் இஸ் எப்படி காட்டுது அப்படின்னா கீழ் நோக்கி காட்டுது. ஒரு ரேஞ்ச் வந்து 40 to 65 அப்படிங்கிறது ஒரு ஹரிசாண்டலாக இருக்கிற ஏரோ மாதிரி காட்டுது. மேல் நோக்கி எல்லாம் ஹையர் வேல்யூ அப்படிங்கிறது 70, 75, 80 இது எல்லாமே ஹையர் வேல்யூ. அதாவது 70 to 100 இல்லாமல் ஹையராக காட்டு அப்படின்னு காட்டுறதுனால இதெல்லாம் இந்த ஏரோ வந்து வர்டிக்கலாக இருக்கிற மாதிரி காட்டுது. இதில் கீழே மோர் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ <33 அது ஒரு கோடும், ஏரோவோ கலரோ ரவுண்டோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வேல்யூ பொறுத்து தான், செட்டிங் வேல்யூ பொறுத்து தான் அது அங்கே மாறுது. சரிங்களா? இப்போ இந்த கலர், இந்த ஏரோ டைப்பு நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது 5 ஏரோ வரும்போது அதற்கு 5 வேல்யூக்கான, இப்போ இதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன், 5க்குமே என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம இங்கே மீண்டும் பார்க்கலாம். கீழே மோர் ரூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்குங்களா? 4 கலர்டு, நம்ம வந்து 5 கலர் பார்க்கணும். 5 கலருக்கு செலக்ட் பண்ணிட்டோம். 5 கலருக்கும் என்ன ரேஞ்சில் வந்து அதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 20 கீழே இருக்குது அப்படின்னா டவுன் ஏரோ, 20க்கு கீழே இப்போ 40க்கு மேலே இருக்குன்னா ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரியான ஒரு ஏரோ. ஹரிசாண்டல் ஏரோ பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே 60க்கு கீழே. சரிங்களா? அடுத்தது 60க்கு மேலே 80க்கு கீழே அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்கிற அப்பர் ஏரோ. வர்டிக்கல் ஏரோ பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100க்குள்ளே இருக்கிறது இந்த வேல்யூ. இதை பாருங்கள். சரிங்களா? இது ஒவ்வொரு தடவை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இதில் இந்த டைப் மட்டும் இல்லை, நம்ம வந்து சர்க்கிளும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளாக் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐகான்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டவர் சிக்னல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? சாரி, நான் ஒரு செல்லை செலக்ட் பண்ணாதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலாகவே செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்,
கிளியர் ரூல்ஸ் கொடுத்தாச்சு. ஐகான் செட்ஸில் எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். இது ஆப்ஷன் யூஸ் பண்ணினால் பாருங்கள் 5% ஒன்றுமே தெரியல. 25% தான் ஒரு பார் மட்டும் ஃபில்அப் ஆகிருக்கு. 45ல் 2 பார் ஃபில்அப் ஆகிருக்கு. 55 வரைக்குமே 60 வரைக்குமே தான் இருக்குது. 65க்கு அப்புறம் 80 வரைக்கும் 3 பார் ஃபில்அப் ஆகிருக்கு. 85லேருந்து 100 வரைக்கும் எல்லா பாருமே ஃபில்அப் ஆகிருக்கு. இது வந்து நம்ம மொபைலில் இருக்கிற ஃப்ளாக் மாதிரி இருக்குது. இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே எங்கெங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இது என்ன டைப் யூஸ் பண்ணலாம், ஃப்ளாக் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்போ குவாட்ரண்ட் மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாலும் நம்ம அதை பயன்படுத்தலாம். இது பாருங்கள் 25 அப்படிங்கிறது குவார்ட்ரு, 50ங்கிறது ஹாஃபு, 75 அப்படிங்கிறது அது 3 குவார்ட்ரு, 100ங்கிறது ஃபுல் குவார்ட்ரு. 85லேருந்து ஃபுல் குவார்ட்டருக்கு மாறிடுது. அது 4வது குவார்ட்ருன்ட்டு வரதுனால அது ஃபுல்லாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கே வந்து இதை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த நம்பரை பார்க்காமலே இந்த ஐகான்ஸை வச்சு நம்ம அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு டக்குன்னு பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இது விஷுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்த முடியும். இந்த விஷுவலாக உங்கள் ஃபைலில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு ப்ரெசன்டேஷனில் வேல்யூ படிக்காமல் எதெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது. இதில் டீட்டெயில்டாக இன்னும் ஃபர்தராக இந்த நியூ ரூல்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. இதை வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.